என்ன டிஃபன் பண்ணலாம்? இந்த வேதாவை பத்தி யோசிக்கிறதுல எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. பேசாம ரிஸ்க் எடுக்காம உப்புமா பண்ணிடலாம். ஏய், டிஃபன் ரெடியா? லேட் ஆகுனா சொல்லு, நான் போய் வெளில சாப்பிடுறேன். ஏங்க 2 நிமிஷங்க, இதோ ரெடி பண்ணிடுறேன். வேதா கர்ப்பம்னு பொய் சொல்றான்னு எப்படி நிரூபிக்கிறது? அவ என்ன தைரியத்துல பொய் சொல்றா? இன்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியதானே போகுது. அப்ப எல்லாரையும் இவ எப்படி சமாளிப்பா? அவ சரியான கேடி. அவ ஏதாவது ஒரு பொய்ய புதுசா சொல்லி சமாளிச்சிருவா. தானா தெரியட்டும்னு நாம சும்மா இருக்க கூடாது. ஏதாவது பண்ணி எவ்வளவு சீக்கிரம் அவளை மாட்டி விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை மாட்டி விட்டுறணும். கல்பனா, எவ்வளவு நேரம் வெறும் பிளேட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? பசிக்குது, இதோ வராங்கிற, ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டேங்கிற. இருங்க, இப்பதான் ரவையை கொட்டிட்டு இருக்கேன். எப்படி சொல்லுவா? எல்லாரும் ஏமாத்திடுவாளோ? இந்த லூசுக்கு கொஞ்ச நாளாவே மரம் கழிந்து போச்சு. என்னதான் பண்றா, போய் பார்க்கலாம். கல்பனா, என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உப்புமா கிண்டிட்டு இருக்க. ஐயோ, ரவை எங்கங்க? கடைக்காரன் டூப்ளிகேட் ரவையை கொடுத்து நம்மள ஏமாத்திட்டாங்க. ரவைய போட்டா கிண்ட கிண்ட ரவை கரைஞ்சு போச்சு. தண்ணி மட்டும் தாங்க இருக்கு. அந்த கடைக்காரனை சும்மா விடக்கூடாதுங்க. ஏய், சும்மா புலம்பாம இரு. நான் புலம்பலங்க. இங்க பாருங்க, ரவை உப்புமாவா மாறாம அது தண்ணியில கரைஞ்சு போச்சு. என்ன உப்புமானா வெறும் உப்பள்ளி போட்டிருக்க, ரவைக்கு பதிலா இதுல கடைக்காரன் மேல வர குறை சொல்லிட்டு இருக்க. உப்பா? ஆமாங்க, உப்பு. ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? அன்னைக்கு பால் பொங்கி கீழே போச்சு. நீ சரிப்பட்டு வர மாட்ட. ரவைக்கும் உப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உன் புத்தி எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. முதல்ல உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். நான் நிம்மதியா இருப்பேன், வேற வழியே இல்ல. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? எப்போ வேத கர்ப்பமா இருக்குன்னு கேள்விப்பட்டனோ அப்பவே என் புத்தி பேதலிச்சு போச்சு. இப்படியே போனா இவரு சொல்ற மாதிரி நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இந்த வேதா விஷயத்துல ஒரு முடிவை சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இல்ல ஆபத்து நமக்குதான். என்னங்க காரமா இருக்கா? வேதாஜி அப்படின்னா நம்ம நண்பர் விஜய் சேதுபதி ஸ்டைல்ல செமையா இருக்குன்னு அர்த்தம். சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் சும்மாலாம் சொல்லுங்க. உங்க கை பக்குவமே தனிங்க. உங்க சமையல் அப்படியே நின்னு பேஸ்து வச்சு செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. சும்மா சொல்லாதீங்க. நான் ஏதோ இருக்கிறத வச்சு அவசர அவசரமா செஞ்சேன். அதுக்கு இப்படி பாராட்டுறீங்க? வேதாஜி, இனிமேல் நீங்க சும்மா அப்படியே இருக்கிறத வச்சு அவசர அவசரமா செய்யுங்க. அதான் நல்லா இருக்குது. பொறுமையா செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, பொறுமையா செஞ்சா வாயை குத்துட்டோமா, அதுவும் நல்லா இருக்குது. ஆனா அவசரம் செய்யும் போது அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் வீட்டுக்குள்ள நாய் வந்துருச்சு? மழை பெஞ்சாலும் பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது, ஒரே புழுக்கமா இருக்குப்பா. வானட்டு வா போடா.
மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்று விட்டன. திடீரென்று சந்தித்த பொழுது பேச முடியவில்லையே. ஆடி நீடா பேசிச்சு. நீ மூடுறா. ஆமா, ஏன் கடப்பாறையை முழுங்கின மாதிரி முறுக்கிட்டு இருக்க? வேதாஜி, கண்ட கருங்குரங்கு கூடலாம் பேசுறது டைம் கிடையாது. சட்னி போடுங்க. போடுங்க வேதஜி, போடுங்க. சட்னி போடுங்க, கிச்சடி போடுங்க, சாம்பார் போடுங்க. ஏன்னா மிஸ்டர் நாகராஜ் கேக்ரான் மேக்ரான் கம்பெனில ராப்பகலா அப்படியே கீபோர்ட்ல டைப் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. அவருடைய உழைப்பை மீட்டெடுக்க வேணாமா? நீ பேசாத. நான் ஏன்டா பேசக்கூடாது? மிஸ்டர் பஞ்சாயத்து உனக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த போனை எடுக்கல. மிஸ்டர் நாகராஜ், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? மிஸ்டு கால் கொடுத்தாலும் அது ஃபோன் பண்ணதான் கணக்கு. மிஸ்டர் பஞ்சாயத்து, மிஸ்டர் நாகராஜ், மிஸ்டு கால் மத்தவங்களுக்கு கேக்குற மாதிரி கொடுக்கிறதுக்கு பேர் தான் மிஸ்டு கால். 1 செகண்ட்ல கட் பண்றியடா கஞ்ச பிசுனாரி. நான் ஒண்ணு உன்ன மாதிரி வெட்டி பைய கிடையாதுடா. இப்பெல்லாம் இன்டர்நேஷனல் கால், ஆபீஷியல் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலை டெவலப் பண்றதுக்காக ஒரு கால் என்னுடைய வேலையினால மறுக்கால் உன்னுடைய காலை அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் நாகராஜ், பர்சனலா உன்னுடைய காலை அட்டெண்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. ஏன்னா கல்யாணமே வேணான்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வழியோ போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். கல்யாணம் வேணும்னு சொல்ற எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்? ஏடா உங்களுக்கு அது தகுதி இல்ல மிஸ்டர் பஞ்சாயத்து. உங்களுக்கு தகுதி இல்ல. ரியாக்ஷன் நல்லா இருக்குது, இடம் தான் தப்பா இருக்குது. ஐயோ பஞ்சு, இவர் சும்மா கிண்டல் பண்றாரு. உங்க விஷயத்தை பத்தி இவர் என்கிட்ட எப்போ சொல்லிட்டாரு. சத்திய சோதனை. முதல்ல உங்க ஜாதகமும் மஞ்சு ஜாதகமும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட முறையா போய் பேசலாம். முதல்ல யூடியூப் சேனலை டெவலப் பண்ற வேலையை பாருங்க. இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். வேதாஜி, என் ஜாதகத்தை பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க என் ஜாதகம் சூப்பர் ஜாதகன்னு. நான் இப்ப மஞ்சு பிறந்த டேட்டு டைம் ஊரு அதெல்லாம் சொல்றேன். நீங்க இந்த மொபைல்ல ஜாதக ஆப் ஒண்ணு இருக்குல்ல, அதுல வேணா நீங்களே போட்டு பாருங்க. இருங்க பஞ்சு, இது வந்துருங்க. I am sorry. மரம் சுப்பாயிடுங்க. டேய் அண்ணி வந்துட்டாங்க, சாங்க நின்று போச்சு. கன்றாவியா இருக்கு. நார்மலா இருங்கடா. அவனுக்கு காண்டுடா. சொல்லுங்க பஞ்சு. வேதாஜி, நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது டீடைல் வேணுமா? வேண்டாம். மெமரி பவர். தேங்க்யூ மாப்ள, தேங்க்யூ. வாவ், சூப்பர் பஞ்சு. செம்ம ஜாதகம். அப்படியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த ஜாதகக்காரிய கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சுவன். இட்ஸ் மீ. இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே அவனை தேடி வரும். அப்படியா? யூ லக்கி பர்கர். அது பொண்ணுதான். ஆல் தி பெஸ்ட்ரா. ரொம்ப சந்தோஷம்டா. என்ன ஒரு சின்ன வருத்தம், 2 பேரும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு என்ன மட்டும் துண்டா கைட்டி விட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. என்னண்ணே எங்க சேனல் உங்க சேனல்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? நம்ம சேனல்ண்ணே. இந்த சேனல்ல நீயும் ஒரு எம்ப்ளாயி தான், தெரியுமா? அதேதான். இதே பத்தில இருந்து மிஸ்டர் நாகராஜ், ஒன் ஃபைன் டே யூடியூப் சேனலை டெவலப் பண்றத பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோமா.
அந்த டைம் யுவர் ஃபாதர் கேம் இன்சைட் த ஃப்ரேம். அவர் என்ன கேட்டாரு, என்னடா பண்றீங்க, என்ன எதுக்கு ரெண்டு பக்கம் காதுல பேனா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாரு. அண்ட் தென் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூடியூப் சேனல் இப்படி இப்படி பண்ணணும், மானிடைஸ் பண்ணணும், டீடைலா சொன்னேன். இதெல்லாம் சொன்ன உடனே அவர் ஒரு மேட்டர் சொன்னார் தெரியுமா? அட நம்ம நாகராஜ் சும்மா தானே இருக்கா, அவனை வேணா இந்த வேலையில சேர்த்துக்க வேண்டியதானே. I was laughing for a long time மாப்ள. ஏன்னா என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. பிகாஸ் இது கிரியேட்டிவிட்டி பிளேஸ்யா, இந்த இடம் சிந்தனைக்கானது. ஆனா உன்னுடைய லுக்கு, நீ பேசுற அந்த பாஷை, இதெல்லாம் பார்க்கும்போது ஐ தாட் அபவுட் யுவர் ஸ்டடீஸ் ஆல்சோ. இப்படி இருக்கிற உனக்கு சேனல்ல என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிக்கும் போது எதுவுமே ஞாபகம் வரல. தென் லேட்டர் ஐ டிசைடட் பர்சனலி, சரி ஒரு ஓரமா அப்படி இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் டு ஜாயின் யூ as a employee in our YouTube channel. ஓ இப்போ நீ பெரிய மனுஷு பண்ணி இந்த கம்பெனில சேர்த்துக்கிற. என்ன இந்த அடிக்கிறான், வேணும் நடிக்கிறானா? சார் இந்த கம்பெனி என்ன பண்றீங்க? மாப்ள என்ன இப்படி கேட்டுட்ட? ஐ அம் தி டைரக்டர். எல்லாம் அப்படி வச்சு பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு. எதையாவது சொல்லி என்ன டிஸ்கரேஜ் பண்ணாத. இப்ப கூட ஒரு கான்செப்ட ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், லேப்டாப்ல இருக்கு, பாக்குறியா? சரி காட்டு. இந்தா. என்னுடைய திறமையை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதான் மாப்ள அந்த வீடியோ பாரு. வேதஜி பாருங்க. வணக்கம், என் பேர் நட்ராஜ். நானும் என் டீமும் சேர்ந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட நோக்கம் என்னன்னா, சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்க கோரமான விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அந்த விதத்தில் இன்னைக்கு முதலாக எங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இந்த விஷயம் புதுசு இல்லை. தினந்தோறும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு கண்டுக்காம போகிற விஷயம்தான் சைல்டு அபியூஸ். அதாவது யாரோ ஒருத்தனுடைய சுயநலத்துக்காக பச்சை குழந்தைங்களை தவறான விதத்தில் யூஸ் பண்ணுறது. ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட்டு போயிடுங்க. அவங்களுக்கு தேவையானது ஆசிரமம் பார்த்துக்கும். அவங்கள வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, பிச்சை எடுக்க விட மாட்டாங்க, அவங்கள படிக்க வைப்பாங்க. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையே மாறிடும். எதிர்காலத்தில் பிச்சைக்காரனே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. அதுக்காக நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் கண்ணில் படுற இந்த மாதிரி பசங்களுக்கு பிச்சை போடாமல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அவங்க எதிர்காலம் நல்லபடியாக அமைய நீங்கள் உதவி செஞ்சால் போதும். இந்த சேவையை நம்ம இன்னிலிருந்தே தொடங்கணும். இதுக்கான சின்ன முயற்சி தான் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். இதே மாதிரி முயற்சியை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டேய் சமாடா, பாவம் அந்த குழந்தைங்க. டேய் இந்த குழந்தைங்கள காப்பாத்துனீங்களே, இப்ப எங்க வச்சிருக்கீங்க? அது வந்துண்ணே. ஓகே, வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் அப்படியே வந்து நில்லுங்க. எல்லாரும் பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. பாத்து போங்க, பாத்து போங்க. ஒரே சந்தோஷமா இருக்காங்க சார் பசங்க. டேய் என்னடா ஏன் வந்துட்டீங்க? ஏன்பா வந்துட்டீங்க? என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இங்க பாருங்க, அவங்க உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க, எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும். சரி அங்கிள். போயிட்டு வாங்க. வாங்க சார், உட்கார்ந்து பேசுவோம். வாங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களை மாதிரி எல்லாருமே நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நாட்டுல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க சார். சார் நாங்க என்ன சார் பண்ணோம்? ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல காரியத்தை பார்த்து மற்றவங்க எல்லாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் சார்.
இதை நாங்க ஒரு கோரிக்கையா தான் சார் எல்லாரும் முன்னாடியும் வைக்கிறோம். ஆனா நீங்க பண்ற காரியம் இருக்கு பாருங்க சார், லேசுப்பட்டது இல்ல சார். யாருன்னே தெரியாத இந்த பிள்ளைகளுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த பிள்ளைகளுக்காக நீங்க செய்றீங்க பாருங்க சார். இந்த சேவைய என்னன்னு சொல்றதுன்னே தெரியல சார். ஆனா நீங்களா அந்த கடவுளுக்கு சமம் சார். ஆமாம் சார், நாங்கள் எங்கள் கண்ணில் பட்ட குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் கடைசி வரலாம் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. அவங்க வெளியில் இருந்தால் சமுதாயத்தில் இருக்கிற சில கெட்டவங்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னா அவங்களால தப்பான வழியில் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க, அவங்க தப்பான வழிக்கு போகாமல் தடுக்கிறீங்க. உங்களால் இவ்வளோ குழந்தைகள் பயனடைகிறாங்க, இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் பண்ணுறது தான் பாராட்ட வேண்டிய விஷயம். எங்க ஆசிரமமே குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பசங்க மட்டும் இல்ல, இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யார் இருந்தாலும் எங்க ஆசிரமத்துல கொண்டாந்து சேருங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது, அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது எங்களோட கடமை. கண்டிப்பாக சார். இனிமேல் கஷ்டத்துக்காக பிச்சை எடுக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் எங்கள் கண்ணில் பட்டா இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்கள் கடமை சார். சார், இது நாள் வரைக்கும் எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம விளையாட்டா இருந்தேன் சார். ஆனா என்னாலையும் சில குழந்தைகளுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஆத்தா அப்பா இல்லாம வாழ்ற பசங்க சார், அவங்கள நீங்க தான் சார் நல்லபடியா பாத்துக்கணும். கவலையே படாதீங்க. இதை நாங்க வேலையா நினைச்சு பண்றது இல்ல, சேவையா நினைச்சு பண்றோம். குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிறது எங்களுடைய பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். சரி, போயிட்டு வாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துல சேஃபா இருக்காங்க. நட்ராஜ், மஞ்சு, நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம யாருனே தெரியாதவங்களை தேடி போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ணிருக்கீங்களே, சூப்பர். தேங்க்ஸ் வேதாஜி. தேங்க்ஸ் அண்ணி. ஏய், கை கொடுறா என் தம்பி, கை கொடுறா. என்னண்ணா புதுசா தம்பின்லாம் சொல்ற? இல்லடா, செமடா, நீ செம. இல்லை இல்லைனா நீ வந்து கடைக்குட்டி, நம்ம வீட்டு கட்சி பையன் வேற விளையாட்டுத்தனமா இருப்பேன்னு நினச்சேன். நீ எப்பெல்லாம் இல்லைடா. யாருமே இந்த வீட்டில் பண்ணாத நீ பண்ணிருக்கிறடா, பெருமை இருக்குதுடா. நீ என் தம்பின்னு சொன்னா எனக்கு பெருமை இருக்குது. ஏய் இவன் கூட சூழப்பா என் கூட சேர்ந்து வெட்டி தினம் ஊர் சுத்தி இருந்த, அவன் கூட சேர்ந்தா நீ கரெக்டான வேலை பண்ணிருக்கடா. சூப்பர்ரா. என்ன சொல்ல தெரியல, வார்த்தை வர மாட்டேன். செமடா, சூப்பரா. என்னண்ணே? என்ன நட்ராஜ், இவ்ளோ அதிரடியா இறங்கிட்டீங்க? இல்லை நீ ஆரம்பத்தில் நான் கூட இது ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயமா நினச்சி தான் இறங்கினேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் சமூகத்தில் நடக்கிற இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, சேனலோட பேர் என்ன? பேரு தான் வேதாஜி. யோசிக்கிறோம். பேரு தான் வேதாஜி. வேதாஜி தான் பேரு. வேதாஜி தான் பேரு. செம பேரு. சும்மா இருங்க. லக்கினே வேதாஜின்னு வச்சுக்கலாம் சேனல் பேரு. ஏங்க, என் பேர் எதுக்குங்க? அதெல்லாம் வேண்டாங்க. யா நாத்துக்கு நல்லா தானே இது பேரு. நல்லா வரட்டும், சேனல் நல்லா இருக்கணும். சேனல் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அண்ணி, அண்ணன் சொல்றது தான் கரெக்ட். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. அண்ணி, உங்க பேரை வச்சிடலாம். என்னடா, உனக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகேப்பா. அண்ணே, ஓகே தானே? எனக்கு வந்து 4-5 ஓகே, ஏகப்பட்ட ஓகே. நட்ராஜ், இந்த வீடியோவை எப்போ அப்லோட் பண்ண போறீங்க? வேதாஜி, இவ்வளவு நாளா நாங்க பேருக்காக தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்போ சேனலுக்கு உங்க பேரே வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சோ, அதனால உங்க கையாலேயே வீடியோவையும் அப்லோட் பண்ணிட வேண்டியதான். நீங்க எடுப்பீங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நாட்டுல நான் என்ன பண்ண, ஓட்டணுமா? ஓட்டு மாப்பிள. இல்ல மாப்பிள, உனக்கு தெரிஞ்ச வேலை தானே, அதே செய்ய. இல்ல மாப்பிள, சும்மா இருக்க வேலையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது மாப்பிள. மச்சின டென்ஷன் ஆவல் தான் சொல்லிட்டு தூக்கி வச்சிரு. சரி விடு மாப்பிள. என்னுடைய அடுத்த ஷார்ட் பிலிம்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம், சம வெயிட்டான பர்ஃபார்மன்ஸ் உள்ளது. உன்னை பார்த்ததும் நீ அதுக்கு அப்படியே ஆப்டா இருப்பேன்னு தோணுது மாப்பிள. என்ன கேரக்டர்? சைக்கோ கேரக்டர். எங்க போனீங்க லக்ஷ்மிமா? இல்ல மாப்பிள, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல பர்ஃபார்மிங் ஸ்கோப் இருக்கும். நீ அதுக்கு கரெக்டா இருப்ப. உனக்கு நடிப்புலாம் வரும். ஐயா, எனக்கு நடிப்புலாம் வராது. வேற வேலை.
இவ்வளவு பெரிய டைரக்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒரு கை களிமண்ண கூட பானை செஞ்சிருவியா? பிள்ளையாரே பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை நடிப்புல அப்படியே செதுக்கிருவேன்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. டோன்ட் வரி மை ஹீரோ. சரி விடுங்க, நான் இப்போ கையோட வேதாஜி சேனலை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே?